ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம நார்மல் பிளைன் ரப்பர் பேண்டில் தலைக்கு போடுறோம்ல, அந்த பேண்டில் வந்து நம்ம இப்போ க்ரோஷா பண்ண போகிறோம். இது பேர் ஸ்க்ரன்ச்சஸ் சொல்லுவாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து நார்மலாக நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா அந்த திக்னஸ் வந்து நீங்கள் திக்காக எடுத்தாலும் சரி, மெலிசாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நூல் சேர்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சதும் ஃபஸ்ட் நூலை கட் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வந்து ரப்பர் பேண்ட் வந்து திக்காக இருக்குது, அதனால் வந்து நான் ஒரே ஒரு நூல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிப் நாட் போட்டுட்டு ஃபுல்லு லேயர் ஒரு ரவுண்டு, ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சது எண்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதே செயின் போட்டிருக்க இடத்துல 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். 2 டபுள் க்ரோஷே வந்து ஒரு தடவை நம்ம ஊசியில் நம்ம நூலை சுருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைச்சிருக்கிறதுக்கு அந்த சிங்கிள் க்ரோஷே மேலே இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ் மேலே வந்து நம்ம விட்டு எடுக்கணும் ஒரு லேயராக. ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு போடுங்க. லூஸாக இருந்ததுன்னா அப்படியே வளவலன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடும்போது டைட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது ஃபுல்லாக போட்டுட்டு வரலாம். போட்டு முடிச்சிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு தையலோட மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இப்போ நூல் மாற்றி இது பண்ண போகிறோம். நான் இந்த நூலை வந்து கட் பண்ணல, அது கூடயே இன்னொரு மஸ்டர்ட் கலர் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இந்த நூலில் நம்ம ஸ்கிப் நாட் போட்டுட்டு இப்போ இதுக்கு பின்னாடி வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ஊசியில் இழுத்து வச்சுக்கலாம். அந்த நூலையும் நான் கனெக்ட் பண்ணல, ஆனால் ரெண்டுத்தையுமே நம்ம டைட் பண்ணணும். கொஞ்சம் ப்ளூ கலர் நூலையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மஸ்டர்ட் கலரில் நம்ம ஒரு 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு அப்புறமா நம்ம ப்ளூ கலரை நல்லா இழுத்துட்டோன்னா அது கரெக்டாக மூவ் ஆகாமல் நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம வெறும் இந்த மஸ்டர்ட் கலர் நூல் மட்டும் டைட் பண்ணி போட்டால் எப்பயும் போல் போட்டால் பர்ஃபெக்டாக வந்துடும். 2 செயின் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். ஒவ்வொரு இதுலேயுமே சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு எதுவுமே வந்து நீடில் சுற்ற வேண்டாம், அப்படியே போடலாம். இப்போது நம்ம இது ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு எண்டில் வந்து பார்க்கலாம். ரொம்பவே பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி, இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் வேணுனாலும் கமெண்டில் கொடுங்க. அது மாதிரி ஆர்டர் வேணும்னா கமெண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மஸ்டர்ட் கலர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் யானை இருக்குல்ல, அதை வந்து நம்ம மறுபடியும் இப்போ இது மேலே ஒரு லேயரில் சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். இதை கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளூ கலரை வந்து கனெக்ட் பண்ணி இது மேலே ஃபுல்லாக ஒரு சிங்கிள் லேயர், அதாவது சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். ரொம்பவே சிம்பிளானது இது. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ எண்டில் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே தான் ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஒரு லேயர் போட போகிறோம். இந்த பேண்டில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இன்னும் 2-3 ஸ்டிச்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே கூட இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஸ்கஞ்சஸ் ரெடி ஆகிடுச்சு.
வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.